இன்றைய தேவ வார்த்தை 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமேன். இந்த வசனம் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தருவார். இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தேவனுடையவர்கள். நம்மை தாழ்த்தும் போது தேவன் கிருபை அளிப்பார். அனுதினமும் ஜெபம் செய்து மண்டாடி தேவனோடு உறவாடி அவர் சமூகத்தை நாடி அவரை நித்தமும் தேடி அவருடைய சித்தத்தின்படி நடந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். நமக்கு சுகம் தருவார், ஆசீர்வாதம் தருவார், தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திற்கும் பொருந்தும். இன்று நாம் நம்மை கர்த்தரிடம் ஒப்பு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சமாதானத்தையும் சுகமும் அளிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரையை நன்றி செலுத்துகிறோம். வசனத்தை கேட்கிற, வாசிக்கிற, ஜெபிக்கிற உங்களை பிள்ளைகளை ஆசிரிங்க, தேவையெல்லாம் சந்திங்க, ஊழியர்களை ஆசிரிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொடுங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைக்கு நல்ல தாளங்களும் தாங்கப்பா, திறமைகளே தாங்கப்பா. நாமும் மயம்பட்டோம், தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து பலப்படுத்துங்கப்பா. புதிய நாளை காண கிருபைக்கா ஸ்தோத்திரம். வழிநடத்துங்க, ஆசிரிங்க, தேவையெல்லாம் சந்திங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.